நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். And I praise God with a grateful heart. இந்த நாட்களிலே தேவனுடைய வசனத்தை ஆழமாக நாம் படிக்கும்படி ஆண்டவர் நமக்கு தந்து வருகிற இந்த மகா பெரிய சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். The Lord God has given a good privilege to deal the word of God very deeply. For that I praise God. தேவனுடைய வசனத்தை படிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் சிலாக்கியம் என்று நாம் எப்போதும் நினைக்க வேண்டும். And we have to think always that God has given a privilege. The word of God is a great blessed state. வசனத்தை நாம் படிக்கும்போது வசனத்தை நாம் தியானிக்கும் போது தேவனுடைய வசனத்திலிருந்து ஜீவன் நமக்குள் வருகிறது. When we meditate the word of God, even the life will be emanating, emerging out of it. வசனத்தை கேட்கும்போது நமக்குள் விசுவாசம் உண்டாகிறது. When we hear the word of God, even the faith is also emerging out of it. ஆகையால் கர்த்தர் இந்த எஸ்தரின் புத்தகத்தில் இருந்து தேவன் நம்மோடு இடப்பட்டு நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். God must deal through the book of Esther, and God must help us to increase our faith. கடந்த வாரத்திலே நான் எஸ்தர் நிமித்தம் ராஜா செய்த விருந்தை குறித்தும் ஆமானுடைய சில சுபாவங்களை குறித்தும் உங்களோடு பேசினேன். Last week I just dealt about for the sake of Esther, how the king had arranged a banquet, and also certain characters of Haman. எஸ்தர் ராணியானது நிமித்தம் சகல ஜனங்களுக்கும் சலக்கரணை உண்டாயிற்று என்று நாம் கடந்த வாரத்தில் படித்தோம். Even as Esther was made queen, and because of that a great favor was made for her sake. அது மட்டுமல்ல, ராஜா எல்லா ஜனங்களுக்கும் வெகுமதிகளை கொடுத்தான் என்று படித்தோம். And also we dealt up that the king was able to give gifts to all. ஆம் பிரியமானவர்களே, தேவன் இந்த நாட்களிலே நமக்கு வெகுமதிகளை கொடுக்கிற நாட்களாக இருக்கிறது, அல்லது வரங்களை கொடுக்கிற நாட்களாக இருக்கிறது. Oh dear beloved, these are the days where the Lord God is giving the gifts of God to us. பரிசுத்தாய் பெறவில்லை, வரங்கள் இல்லை, தீர்க்க தரிசன வரம் இல்லை, குணமாக்கும் வரம் இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. We should not say that I have no prophecy, I have no gifts, I have no other talents. எங்களுடைய குடும்பத்தில் நன்மை இல்லை என்று சொல்லக்கூடாது. We should never say there is no goodness in my family. கர்த்தர் நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். The Lord is giving his good gift and as well as the perfect gift at the right appointed time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதன் பின்பு ஆமானை பற்றி நாம் படித்தோம். And also we dealt about Haman. ஆமானுடைய சுபாவம் என்ன? What is the character of Haman? ஆமான் தன்னை தானே உயர்த்துகிற ஒரு பெருமைக்காரன். Haman was a man by himself. He is a pride man exalting himself. பெருமை என்பது என்னென்ன தீமைகளை நமக்குள் விளைவிக்கும் என்று நாம் கடந்த வேத பாட வகுப்பில் படித்தோம். And in the last previous Bible study we studied what the pride, what the disadvantage, the evil it will bring upon one's life. பெருமை உள்ளவன் தேவனை மகிமைப்படுத்தவே மாட்டான். The man who is having pride, he will never magnify God. பெருமை உள்ளவன் தீட்டுப்பட்டவனாய் காணப்படுவான். The man who is having pride, he will be a defiled man. பெருமை என்பது அது ஒரு லௌகிக காரியமா இருக்கிறபடினால், உலகத்தில் உள்ள காரியமா இருக்கிறபடினால் தேவ அன்பு அதை குறைவு, அந்த பெருமையானது தேவ அன்பை குறைத்து விடும். The pride is something, a matter of the world. It will always decrease the love what we have towards God. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். The Lord God resists the proud. அது மட்டுமல்ல, இந்த ஆமான் ஒரு ஆகாகியன் என்றும் படித்தோம். Also we dealt that Haman was an Agagite. அப்படி என்றால் அவன் ஏசாவின் சந்ததியை சேர்ந்தவன். That means he belonged to the descendant of Esau. ஆமான் ஏசாவின் சந்ததியை சேர்ந்தவன். Haman belonged to the descendant of Esau. மொர்தெகாய் யாக்கோபின் சந்ததியை சேர்ந்தவன். Mordecai belonged to the seed of Jacob. எப்போதுமே யாக்கோபின் சந்ததியை கர்த்தர் சிநேகிக்கிறார் என்ற ஒரு வெளிப்படுத்தல் தேவ ஜனங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். The people of God must have a revelation. God always allowed the seed of Jacob. யாக்கோபை தேவன் நேசிக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு நாளும் நீங்கள் அதைரியப்பட்டு போக மாட்டீர்கள். When you know the Lord God is loving the seed of Jacob, in no way you will have a discouragement. அதைரியங்கள் சோர்வுகள் வராது. You will never have a disheartening or discouragement in your life. யாக்கோபை நேசிக்கிற தேவன் என்னை நேசிக்கிறார். The Lord God who loved Jacob, he also loves me. அந்த விசுவாசமுடையவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தலினால் தான் மொர்தெகாய் ஜெயம் பெற்றான். Only with that revelation Mordecai was able to overpower it. ஐயோ, ஆமான் என்னை
ஜெயித்து விடுவானோ என்று அவன் பயப்படவில்லை. He never be afraid whether heaven would prevail him. அவனுக்கு தெரியும் ஏசாவை கர்த்தர் வெறுக்கிறார். Because he know very well God is hating Esau. யாக்கோபை கர்த்தர் நேசிக்கிறார். The Lord God is allowing Jacob. ஒரு ஆவிக்குரியவனை கர்த்தர் நேசிக்கிறார். The Lord God always allows the spiritual person. மாம்சத்துக்குரியவனை கர்த்தர் வெறுக்கிறார். The Lord God always hated the flesh people. எப்பொழுதும் இது நம்முடைய மனதிலே திட்டமாக இருக்க வேண்டும். We must be sure about this revelation. அது மட்டுமல்ல, அவன் மனைவியினுடைய வார்த்தையை கேட்டு கெட்டு போனவன். And he walked into the voice of wife and he was greatly seduced. அவனுடைய மனைவி அவனுக்கு சதி ஆலோசனை சொல்லிக் கொடுத்தாள். Even his wife and given him a conspiracy. இந்த நாட்களிலும் கூட மனைவியினால் கெட்டு போகிற புருஷர்களும் புருஷர்களால் கெட்டு போகிற மனைவிமாரையும் நாம் பார்க்கிறோம். Even today we could find the wife was seduced by husband and husband was seduced by wives. புருஷனானாலும் மனைவியானாலும் சதி ஆலோசனை புறப்பட்டால் அவர்களுடைய ஆலோசனைக்கு நாம் உடன்படலாகாது. Even whether wife or husband, when they plot and conspire, we should never be always a partaker of that conspiracy. ஆதாம் தன்னுடைய மனைவியின் வார்த்தையினால் கெட்டு போனான். Even Adam, because of the word of Adam, she was seduced. பாருங்கள், இந்த ஆமானுடைய மனைவி 2 நாக்குடையவள். Even the Haman was having 2 tongues. இப்பொழுது அவள் சொல்கிறாள், அந்த ஆமானை ஒரு தூக்கு மரத்தை செய்து அந்த ஆமானை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள். And now she says to make a gallows and kill this Mordecai. கொஞ்சம் பிறகு அந்த ஆமான் தாழ்த்தப்பட்டு மொர்தெகாய் உயர்த்தப்பட்ட பிறகு அதே மனைவி சொல்கிறாள், ஆமானுடைய அதே மனைவி அவனுடைய சொல்கிறாள், அவன் யூதனானால் நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து தான் போக வேண்டும். And even the very wife who had given a counsel to make a gallows, when it was told that he was and when he was exalted, அவளுக்கு 2 நாக்கு and she was having 2 tongues. முதலாவது அவள் சொன்னாள், அந்த ஆமானை 50 முழ தூக்கு மரத்திலே தூக்கி கொள்ள வேண்டும். And that Haman must be killed by hanging upon the 50 cubit gallows. ஆனால் கர்த்தர் மொர்தெகாயை உயர்த்தின உடனே, but when God exalted Mordecai, இதே ஆமானுடைய மனைவி அதே வாயினாலே சொல்கிறாள், அவன் யூதனானால், யாரு அந்த மொர்தெகாய் யூதனானால் நீ அவனுக்கு முன்பாக தாழ்ந்துதான் போக வேண்டும். If Mordecai is a Jewish man, certainly he will be abased before him. 2 நாக்கு தானே? She is having a double tongue. 2 நாக்கு தானே? Is it சமயத்துக்கு ஏற்றபடி பேசுகிற நாவு. She is having a tongue to talk according to the opportunity. ஆகையால் மனுஷருடைய நாவை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். We have to be very careful about the tongue of the human tongue. அடுத்ததாக இந்த ஆமானை பற்றி இன்னும் சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு. I want to tell something even more about that Haman. இவன் தேவ ஜனத்தை குற்றம் சாட்டுகிறவனும் தேவ ஜனத்தை அழிக்கிறவனுமாக இருந்தான். And he was a man always accusing the children of God and destroying the people of God. இவன் தேவ ஜனத்தை குற்றம் சாட்டுகிறதும் தேவ ஜனத்தை அழிக்கிறதுமான ஆவி உள்ளவன். And he was a man always accusing the people of God and even destroying the people of God. இவன் தேவனுடைய ஜனத்தை குற்றம் சாட்டுகிறான் பாருங்கள். And here we can see how he is accusing the people of God. பாருங்கள், எஸ்தரின் புத்தகத்திலே எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவன் 2 குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறான். And we read in Esther the 3rd chapter verse 8, he is framing 2 accusations. தேவனுடைய ஜனத்தை பற்றி வாய் கூசாமல் குற்றம் சாட்டுகிற ஒரு மனதை உடையவன். And he is having a temperament without any shyness. He is accusing the people of God. அவன் அந்த 8ஆம் வசனத்திலே 2 காரியங்களை தேவனுடைய ஜனத்தை குறித்து குற்றம் சாட்டுகிறான். In the 8th verse we see he is accusing the people of God 2 things. ஒன்று, இந்த ஜனங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமானவர்கள். And these people they seems to be diverse from all people. வாசிங்கள். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. தேவ ஜனங்களை பற்றி 2 காரியங்கள் குற்றச்சாட்டாய் சொல்லுகிறான். And he is accusing the people of God of the 2 matters. ஒன்று, அவர்களுடைய வழக்கம் எல்லா ஜனங்களுடைய வழக்கத்திற்கும் விகற்பமாக இருக்கிறது. Even their custom is something diverse apart from all the customs of the people. இரண்டாவது, and secondly, அவர்கள் ராஜாவின் சட்டங்களை
கைக்கொள்ளுகிறதில்லை. And they never keep the king's laws. பிரியமானவர்களே, இந்த தேவ ஜனத்தை குறித்து குற்றம் சாட்டுகிற ஆவி நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவ ஜனத்தை குறித்து குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டே இருப்பதை நீங்கள் படிக்கலாம். From Genesis to Revelation, we can read all through the scripture the spirit which always having the spirit of accusing the people of God. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரத்திலே பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் சோம்பேறிகள் என்று தன் ஜனத்தை தேவ ஜனத்தை குற்றம் சாட்டுகிறான். Even we read in Exodus the 5th chapter, Pharaoh is accusing the people of Israel as a lazy people. நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே போய் நீங்கள் இதை தியானிக்க வேண்டும். And you just note it down when you go back to home, you just read that verse. எந்தெந்த இடத்தில் ஜனங்கள் எப்படி குற்றம் சாட்டப்பட்டார்கள், தேவ ஜனங்கள். In what all the circumstance, in what all the place, all the people of God had been accused. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்வோன் சொல்லுகிறான், நீங்கள் சோம்பேறிகள் என்று சொல்லுகிறான். Even Exodus 5th chapter verse 17, he was saying that the people of God in Israel, they are a lazy idle people. எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, in Ezra chapter 4 verse 12, தேவனுடைய ஜனங்களை குறித்து அங்கே ஒரு குற்றச்சாட்டுதல், அவர்கள் கலகமும் பொல்லாப்பும் உடையவர்கள். And they are giving accusation. They are the people who are rebellious. எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இன்னொரு குற்றச்சாட்டு. And even Ezra the 4th chapter verse 16 we find another accusation. தேவ ஜனங்கள் கலகமும் ராஜாவுக்கு நஷ்டமும் உண்டாக்குகிறவர்கள். They are the people of God. They are rebellious and bringing loss to even to the king. எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இன்னொரு குற்றச்சாட்டுகள், இவர்கள் கலகமும் ராஜ துரோகமும் உள்ளவர்கள். In Ezra chapter 4 verse 19 another accusation, they are the people of insurrection and rebellious people. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவ ஜனங்களை பற்றி இன்னொரு குற்றச்சாட்டுதல், இவர்கள் ராஜாவுக்கு மேலாக தங்களை உயர்த்துகிறவர்கள். In Nehemiah chapter 6 verse 7, they are the people who exalt high above the king. நாம் இப்பொழுது எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசித்தது போல ரெண்டு குற்றச்சாட்டுகள், இவர்கள் விகற்பமான வழக்கங்கள் உடையவர்கள். And as we read in Esther the 3rd chapter verse 8, they are having some kind of diverse habit. ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளாதவர்கள். They never observe the laws of the kings. இயேசுவை குறித்து நாம் பார்க்கும்போது, but while you study about Jesus Christ, இயேசுவை குறித்து ரெண்டு குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள். and they accused Jesus Christ of two accusations. ஒன்று, இவன் ராயனுக்கு விரோதமாய் வரி கொடுக்க கூடாது என்று சொன்னான். And he told not to remit taxes for the Caesar. இரண்டாவது, இவன் தேவாலயத்துக்கு விரோதமாய் தேவாலயத்தை இடித்து போடும்படி சொன்னான். And secondly, he told to demolish the temple of God. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, தேவனுடைய ஜனங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். Now we read in the Revelation 12th chapter, it is said about the Satan who is always accusing the brethren. நான் ஒரு முறை கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். Once again let me repeat the same. யாத்ராகமத்திலிருந்து நீங்கள் வாசித்து வந்தால் ஒவ்வொரு புத்தகத்திலும் தேவ ஜனங்களை எப்படி பிசாசு குற்றம் சாட்டுகிறான் என்று நீங்கள் படிக்கலாம். From the book of Exodus we can read how the Satan is accusing the people of God. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நீங்கள் சோம்பேறிகள் என்று சொன்னான். In Exodus chapter 5 verse 17 he said you are idle lazy people. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கலகமும் பொல்லாப்பும் உடையவர்கள் என்று சொன்னான். Ezra 4th chapter verse 12 you are rebellious and the people work against. எஸ்ரா 4:15 கலகமும் ராஜாவுக்கு நஷ்டமும் உண்டாக்குகிறவர்கள் என்று சொன்னான். Ezra 4th chapter 15 you are rebellious and bringing loss even to the king. எஸ்ரா 4:19 கலகமும் ராஜ துரோகமும் செய்கிறவர்கள் என்று சொன்னான். Ezra 4th chapter verse 19 they were rebellious and people of insurrection. நெகேமியா 6:7 ராஜாவுக்கு மேலாய் தங்களை உயர்த்துகிறவர்கள் என்று குற்றச்சாட்டை சொன்னான். In Nehemiah chapter 6 verse 7 they are the people who always exalt high above the king. எஸ்தர் 3ஆம் அதிகாரத்திலே அவர்கள் விகற்பமானவர்கள் என்று சொன்னான். In Esther the 3rd chapter he told that they are a very diverse and a peculiar people. ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளாதவர்கள் என்று சொன்னான். And he told that they never obey to the laws of the king. இயேசுவின் விஷயத்திலே அவர் ராயனுக்கு வரி கொடுக்க கூடாது என்று ராயனுக்கு விரோதமாய் பேசினார் என்று சொன்னான். And they told
Jesus Christ told not to give even the tax given to the Caesar. இவர் தேவாலயத்துக்கு விரோதமாய் பேசினார் என்று சொன்னான். And they told he spoke against the temple of God. இப்படி தொடக்க முதலே பிசாசு தேவ ஜனத்தை இல்லாத காரியங்களை சொல்லி குற்றம் சாட்டுகிறான். From the beginning, even the Satan, the devil, is accusing what it was not probably done. ஆனால் ஒரு காரியம் நாம் அறிய வேண்டும். But we have to understand about one thing. நாம் அவன் சாட்டுகிற குற்றங்களிலே நாம் அவனுக்கு முன்பாக நாம் சுத்த மனதாய் இருக்க வேண்டும். Whatever the accusation he is accusing, but we must have a good conscience before him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நெகேமியாவை குற்றம் சாட்டும் போது நெகேமியா சொன்னான், இவை ஒன்றும் நான் செய்யவில்லை. When Nehemiah was accused, Nehemiah said, I never did anything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. என்னில் குற்றம் உண்டு என்று உங்களை யாருக்காகவும் சொல்ல முடியுமா என்று இயேசு கேட்டார். And Jesus Christ asked the people whether they could convince him of sin. அந்த ஆவிதான் இந்த ஆமானுக்குள்ளும் இருக்கிறது. The same spirit was dwelling in Haman. இந்த ஆமான் ராஜாவிடத்திலே போய் யூதர்களை பற்றி சொல்கிறான் பாருங்கள், இவர்கள் விகற்பமானவர்கள். Now the Haman going to the king and accusing the people, saying they are a diverse people, a peculiar people. இவர்கள் விகற்பமானவர்கள். And they are a diverse and peculiar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. உண்மைதான், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஜாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் போல் இருக்காது. உண்மைதான். What their custom and habit, it will never be like the Gentiles or other nations. அதனால் அவர்கள் குற்றம் சாட்டப்படக்கூடாது. But even then they should never be accused. யாராவது ஒரு ஆள் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு ஆவிக்குரிய தன்மையாக நடக்கிறது என்றால் அந்த ஆளை நீங்கள் விகற்பமானவர்கள் என்று எண்ணாமல் அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ண வேண்டும். If anyone is spiritual in a family, you must not think that they are a very strange people, but they are a godly people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவர்கள் குற்றம் சாட்டப்படக்கூடாது. In no way they should be accused. ஒரு வீட்டிலே ஒரு ஆள் வழக்கமாக ஜெபிக்கும். In a house, one person habitually used to pray well. இந்த ஜெப ஆவி இல்லாத மற்றவர்கள் சொல்றாங்க, நீ மெதுவா ஜெபம் பண்ணு, எங்களுக்கு தூங்க முடியல. The people who have no spirit of prayer, they say you just pray without making a shout. அது ஆமானின் ஆவி. That is the spirit of Haman. ஒரு ஆள் ஒழுங்காக தேவனுடைய ஆலயத்துக்கு போகும். One person will be regularly attending the church. உடனே அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் சொல்வார்கள், எப்போதும் தேவ சமூகத்துக்கு போக வேண்டுமா என்று சொல்வார்கள். Other members of the family would say, is it necessary that you must always go continuously to the presence of the Lord? விகற்பமானவர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், The meaning for the word which is the diverse people. ஆமான் குற்றம் சாட்டினான். Haman accused the people of Israel. இரண்டாவது, ஆமான் தேவ ஜனத்தை அழிக்கிறவனாக இருந்தான். Haman was secondly, you want to destroy the people of God. நீங்கள் வேத புத்தகத்தை தொடக்கத்தில் இருந்தே பார்க்கும்போது, While you look into the word of God, even from the beginning, தேவ ஜனத்தை அழிக்கிற ஆவி உடையவர்களை பற்றி நாம் படிக்கலாம். we can study about the spirit would want to destroy the people of God. பார்வோனை பற்றி படிக்கும்போது, While you just study about Pharaoh, பார்வோன் பிள்ளைகள் பிறக்கும் போதே அவைகளை நதியிலே போட்டான். even while the child of Hebrew who was born, he threw them into the river. பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகளை நதியிலே போடும்படி கட்டளையிட்டான். And he ordered to throw all the born child into the river. யோசேப்பை பற்றி நாம் படிக்கும்போது, யோசேப்பு குழியிலே போடப்பட்டான். While you read about Joseph, he was cast into the pit. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கிற ஒரு வழி. These all the ways to destroy the people of God. பாலாக் என்கிற ராஜா தேவனுடைய ஜனத்தை அழிக்கும்படி அவர்களை சபிக்கும்படி சொன்னான். Even the Balak to destroy the people of Israel, he ordered to curse. சவுலுக்குள்ளே இந்த ஆவி பிரவேசித்த போது, சவுல் தோவேக் என்கிற ஒரு மனுஷன் மூலமாக தேவனுடைய ஆசாரியர்களை கொன்று போட்டான். Even when the evil spirit entered into Saul, through help of Doeg, he killed all the priests of God. 65 பேர் என்று நினைக்கிறேன். 65 பேர் தானே? 65 பேர் என்று நினைக்கிறேன். 65 ஆசாரியர்களை அவன் கொண்டு போட்டான். And 65 priests, and even he killed all 65 priests. நான் நினைக்கிறேன் 65 சென்டர் பாஸ்டர்மாரை கொல்றது போல. It is something like killing a 65 center pastors. 65 சென்டர் பாஸ்டர்மாரை கொல்றது போல. It is something equivalent to killing a 65 center pastors. 65 ஆசாரியர்களை கொண்டு போட்டான். He killed the 65 priests. சவுலுக்குள்ளே இந்த கொலைகார ஆவி பிரவேசித்த உடனே, When the murdering spirit entered his soul, நேபுகாத்நேச்சார் தேவ ஜனத்தை அக்கினிக்குள்ளே போட்டான். even the Nebuchadnezzar cast down the people of God into the fire. தரியு ராஜாவுக்குள்ள இந்த ஆவி போன உடனே அவன் சிங்கத்தினுடைய கெபிக்குள்ளே போட்டான்.
when the spirit entered to Darius, he cast them into the den of lions. ஆமான் தூக்குமரம் செய்தான். Even the Haman made a gallows. தேவனுடைய மனுஷனை தூக்கிக் கொள்ளும்படியாக ஆமான் தூக்குமரம் செய்தான். And Haman made a gallows while he hanged the children of God. ஏரோது பிள்ளைகளை சங்காரம் பண்ணினான். Herod, he just beheaded the head of the people. இயேசுவுக்கு சிலுவை மரத்தை உண்டாக்கினார்கள். சிலுவையிலே அவரை அறைந்து போட்டார்கள். Even they made a cross for Jesus Christ and they crucified him on the cross. பிரியமானவர்களே, இதெல்லாம் தேவனுடைய ஜனத்தை அழிக்கும்படிக்கு ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளே சாத்தான் புகுந்து அவர்கள் மூலமாய் வெளியே கொண்டு வரப்பட்ட அல்லாஹ்வால் செய்யப்பட்ட ஒவ்வொரு கிரியைகளாக காணப்படுகின்றன. The devil wanted to destroy the people, entering in the heart. These are the evil work brought out of the heart to kill them. பார்வோனுடைய காலத்திலே பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போடுங்கள் என்று சொல்கிறார். Even the Pharaoh ordering all the children to be cast into the river. எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போய் நைல் நதியிலே போட்டார்கள். They cast all the male children into the river. இன்றைக்கும் சாத்தான் அந்த ஆவி சாத்தானுக்குள் புகுந்து பிள்ளைகளை இந்த நாட்களிலே கொண்டு போடுகிறான். Even the devil entering into the people, children, and they are killing everyone. பிள்ளைகளாக இருக்கும்போதே அவருடைய ஆத்மாவை கொலை செய்கிறான் பிசாசு. Even the devil, while they are like a child or children, the devil slaying them all. யோசேப்பை குழியிலே போட்டது போல இன்றைக்கு தேவ ஜனத்துக்கு எதிராக பல குழிகளை வெட்டுகிறான் பிசாசு. As Joseph was cast into their pit, even today the devil is making a lot of pits to cast them in. பாலாக் ஜனத்தை சபிக்க விரும்புவது போல இந்த நாட்களிலே பிசாசு பல விதங்களிலே ஜனத்தை சபிக்கும்படி பிரயாசப்படுகிறான். As Balak endeavored to curse the people of God, in many aspects, even the devil is endeavoring to curse the people of God. நேபுகாத்நேச்சர் தேவ ஜனத்தை அக்கினியிலே போட்டது போல பிசாசு இந்த நாட்களிலே அநேகரை அக்கினி சோதனைக்குள்ளே கொண்டு போகிறான். As Nebuchadnezzar cast the people of God inside the fire, even the devil carrying many through the fire. தரியு தேவ ஜனத்தை தேவனுடைய மனுஷனை சிங்க கபியிலே போட்டது போல இந்த நாட்களிலே நமக்கும் கூட சில சிங்க கபிகளை பிசாசு கொண்டு வருகிறான். As the king Darius, he cast the man of God into the den of lions. Even today the devil is also making some kind of den of lions. ஆமான் தூக்குமரம் செய்தது போல As a Haman who made a gallows. இந்த நாட்களிலே பிசாசு தேவ ஜனத்துக்கு விரோதமாக வஞ்சனையான தூக்குமரங்களை செய்கிறான். The devil is even making all kind of deceptive, the tree of gallows. ஏரோது பிள்ளைகளை கொலை செய்தது போல Even the Herod who had killed, slain all the children. இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை கொலை செய்ய பிசாசு வகை தேடுகிறான். Even the devil is seeking all means to kill all your children. இயேசுவுக்கு விரோதமாய் சிலுவை மரணம் நியமிக்கப்பட்டது போல As the crucifixion was appointed for the Lord Jesus Christ. நமக்கு விரோதமாகும் பிசாசு பல விதங்களிலே பலவிதமான எதிரடையான கிரியைகளை கொண்டு வருகிறான். Even the devil is bringing all kind of controversial thing against us. அந்த நாட்களிலே ஆதி நாட்களிலே சீஷர்களை பற்றி நாம் படிக்கும்போது while you just study about in the beginning days about the disciples, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் ஒவ்வொருவரும் எப்படி மரித்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விதத்திலே அவர்கள் மரித்தார்கள். while you look into the death of those disciples, everyone died in a very different horrible way. பேதுரு ரோமாபுரியிலே சிலுவையில் தலைகளாக அறையப்பட்டு கொல்லப்பட்டார். Even Peter in Rome, he was crucified upside down and he was slain. அந்திரேயா எக்ஸ் வடிவமான சிலுவையிலே அறையப்பட்டு 2 நாட்கள் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். 2 நாளைக்கு பின் மரித்தார். Even Andrew was crucified with the X-shaped cross. He was hanging for 2 days. After that he perished and died. யாக்கோபு சிரச்சேதம் பண்ணப்பட்டார். Even the James was beheaded. தோமா அப்போஸ்தலன் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது ஈட்டினால் குத்தப்பட்டு மரித்தார். Even the apostle Thomas, while he was praying, he was pierced with a spear and killed. பிலிப்பு தலைகளாக தொங்கவிடப்பட்டு அப்படியே தலைகளாய் தொங்கி தொங்கி மரித்தார். Even Philip was made to hang upside down. As he was hanging upside down with that, he died. பர்தலோமேயு உயிரோடு தோல் உரிக்கப்பட்டார். Even Bartholomew, as alive, he was excoriated. மத்தேயு சித்திரவதை செய்யப்பட்டார். Even Matthew was tortured to death. அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். Even Alphaeus and Jacob, he was crucified to death. கானானியனாகிய சீமோன் கல்லெறி உண்டு கொல்லப்பட்டார். Even the Canaanite Simon, he was pelted to death. ததேயு என்னப்பட்ட லெபேயு அம்பு எய்து கொல்லப்பட்டார். Even the 30 years he was even pierced with the arrows and killed. அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும்தான் இயற்கையாக மரித்தார்.
Only the apostle John only died with a natural death. ஆனால் அதற்கு முன்பாக அவரை கொதிக்கிற எண்ணெயில் போட்டார்கள். Before that they cast him into the boiling oil. மீன் பொரிக்கிறது போல That's they're frying a fish. அவரை கொதிக்கிற எண்ணெயில் போட்டார்கள். They just cast him into the boiling oil. ஆனால் அவருக்கு ஒரு சேதமும் உண்டாகவில்லை. But no damages, no hurt was to his body. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பரிசுத்தவான்களை பிசாசு ஒவ்வொரு விதத்திலே சித்திரவதை செய்து பயங்கரமான சில உபாயங்களை அவர்களுக்கு விரோதமாக செய்து அவர்களை கொலை செய்திருப்பது இரத்த சாட்சிகளை பற்றி படிக்கும்போது நாம் அறிந்து கொள்கிறோம். We can understand about the martyrs, how the people of God were tortured and how they were cruelly being killed. நீரோ என்ற ஒரு மனுஷன், ஒரு ராயன் இருந்தான், நீரோ. And there was one Caesar whose name was called Nero. அவன் சொன்னான், தேவ ஜனத்துக்கு நான் நிம்மதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். And he just challenged saying, I will never give peace to the people of God. கடைசியில் அவன் மரித்தது எப்படி தெரியுமா? அவன் நிம்மதியின்றி மரித்தானாம். You know how that man died? He died without peace. டொமிஷியன் என்று ஒருத்தன் இருந்தான். And there was one man whose name was Domitian. அவன் சொன்னான், அவன் தேவ ஜனத்தை பார்த்து எனக்கு வெறுப்பா இருக்கிறது என்று சொன்னவன். And he was telling, seeing the people of God, it is something as animosity in me. ஆனால் அவனுடைய மரணத்தை பற்றி படிக்கும்போது அவனுடைய சொந்த வேலையாட்கள், அவனுடைய சர்வன்ட்ஸ், அவனுடைய சொந்த வேலையாட்கள் அவன் மேல் வெறுப்பாக அவனை கொலை செய்தார்கள். Even his own servants are having hatred towards his own master. They slain him. ஹேட்ரியன் என்று ஒருவன் இருந்தான். Hadrian, there was one man. எருசலேமை நிலத்தை உழுவது போல, வயலை உழுவது போல நான் உழுது விடுவேன் என்று சொன்னான். And he would be plowing like the land of the Israel, even the people of God. அவனுடைய ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? What was his nature, you know? தேவ ஜனங்கள் வேதனையிலே துடிக்கும் போது, அலறும் போது இவன் சந்தோஷப்படுவானா? Whenever the people of God, they will be wailing because of pain, he will be very happy seeing that. எத்தனையோ தேவ ஜனங்கள் வேதனையிலே அலறும் போது இவன் சந்தோஷப்படுவானா? Whenever the people of God suffer with the pain, he will be happy with that. இவனுடைய மரணத்தை குறித்து படிக்கும்போது இவன் எப்படி மரித்தானா தெரியுமா? மரிக்கிற வேளையிலே ஜீவன் போகிற போது அலறிக்கொண்டே மரித்தானா. While he was dying, while his life was about to depart, with all wailing sound, he died. டேசியஸ் என்று ஒருவன் இருந்தான். And there was a man called Decius. இந்த டேசியஸ் என்ன செய்தான் தெரியுமா? தேவ ஜனத்தில் அநேகரை சேற்றுக்குள்ளே புதைத்து கழுத்து வரைக்கும் புதைப்பானாம். அப்படியே அவர்கள் மூச்சு திணறி அந்த சேற்றிலே மரிப்பார்கள். Even you will be just burying them inside the mire, having the head above, and finally they will kill those people of God. இந்த டேசியஸ் எப்படி மரித்தான் தெரியுமா? Do you know how the Decius died? திடீரென்று ஒரு நாள் அவன் ஒரு சேற்றில் மாட்டிக்கொண்டான். All of a sudden this man caught up in a mire. அந்த சேற்றிலே அவன் அமிழ்ந்து அவனுடைய தலை கூட அந்த சேற்றிலே அமிழ்ந்து போயிட்டு அவனுடைய சரீரம் வெளியே எடுக்க முடியவில்லை. He was inundating, going down. Even his head went down into the mire. They were not able to lift him up. ஜூலியன் என்று ஒரு மனுஷன் இருந்தான். And Julian was another man. இவனுடைய வழக்கம் என்ன தெரியுமா? What was his habit, do you know? தேவ ஜனத்தை கொன்று பட்டயத்தால் வெட்டி and slay with the sword all the people of God. அவருடைய இரத்தம் அப்படியே நிலத்தில் அவருடைய இரத்தம் கிடக்கும்போது அவனுடைய பாதரட்சை விட்டதான அவனுடைய அந்த காலாலே அந்த இரத்தத்தை அப்படியே தூக்கி வீசுவானா. And while he splattered blood of the people of God with his shoes, he will just spray it in the air. இந்த ஜூலியனுடைய மரணத்தை பற்றி படித்தேன். I studied about the death of Julian. இவன் எப்படி மரித்தானா தெரியுமா? Do you know how he died? ஒரு யுத்தத்திலே இவன் காயமடைந்தான். In a battle he was wounded. அவனுடைய இரத்தம் நிலத்தில் அப்படி வடிந்ததா. Even his blood was just all it refused with the blood. கடைசி நேரத்திலே அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே பயங்கர வைராக்கியம் உண்டாத மரண நேரத்திலே. Even in the time of death he had zeal against Jesus Christ. அவன் மரிக்கும்போது என்ன சொன்னானா தெரியுமா? While he was dying, what he said, you know? அவனுடைய சொந்த இரத்தத்தை கையிலே அள்ளி வானத்துக்கு நேராக எறிந்து நசரேயனே நீதான் ஜெயித்தாய் என்று சொன்னானா. And he just threw his blood in the middle air and saying, "Oh Nazarene, you only won the battle." இதெல்லாம் பிசாசின் ஆவிகள். These are the spirit of devil. இப்படிப்பட்ட ஒரு ஆவிதான் ஆமானுக்குள்ளும் புகுந்திருந்தது. This kind of spirit only entered into Haman. ஆமான் தேவ ஜனம் முழுவதையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். Haman wanted to destroy all the people of God. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவ ஜனத்தை அழிக்கும்படி எழும்பின ஆவிகளை கர்த்தராகிய தேவன் நியாயம் தீர்த்தார். And whatever the spirit wanted to destroy the people of God according to the time, God judged those people. இந்த நாட்களிலும் கூட
ஆமானின் ஆவிகள் தேவ ஜனத்தை அழிக்கும்படி அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றன. Even today, the spirit of Haman is going here and there to kill and slay the people of God. ஆனால் நாம் முதலாவது பாடினது போல நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். But as we sung the song, whatever the weapon that is raised again, that will never prosper. யூத ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் அவன் தன் ஆத்மாவையே அழிக்கிறவனாக இருக்கிறான். Whoever want to destroy the Jewish community want to destroy himself. தேவனுடைய ஜனத்திற்கு தேவனுடைய காவல் இருக்கிறது. Even for the people of God, there is a protection. கர்த்தர் சொன்னார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். Even the Lord God said that He would be with everyone. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன். Even to the end of the world, even all over through the world, I am with you. இந்த தேவன் சதா காலங்களிலும் உள்ள நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். This God is always God for ever and ever. Even unto death, He will guide us. சொல்லுங்கள், இந்த தேவன் சதா காலம் உள்ள நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆமானின் ஆவிகளிலிருந்து நம்மை தப்புவிக்க நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். And the Lord God to deliver from all kind of spirit I have, and the Lord God is with us. இவன் தேவ ஜனத்தை பூண்டோடு துவம்சம் செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவன். And he was a man who vowed to annihilate, eliminate the people of God. ஆனால் நாம் போன வாரத்தில் ஒரு வசனம் படித்தோமே, 10ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். As we read the Psalm 10:2, they will be caught in the same device what they have planned against. தேவ ஜனத்துக்கு விரோதமாய் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். Whatever the device that they plan against the people of God, they would be caught in the very same. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் மாத்திரம் நாம் சதிமோசங்கள் நினைக்க கூடாது. And we should never conspire against the people of God in any way. ஒரு பரிசுத்தவானுக்கு விரோதமாக மட்டும் சதிமோசங்கள் நினைக்க கூடாது. Even we should never conspire against the saints of people of God. தேவனுடைய ஜனத்தை கொல்ல வேண்டும் என்று நினைக்க கூடாது. We should never think to kill the people of God. அப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கும் போது உங்களை அழிக்கும்படி உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யும்படி வருகிறதான ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். As you live like the people of God, whatever want to slay you, but God would eliminate all those spirits. இதுதான் ஆமானுக்கு சம்பவித்த காரியம். This is the thing what happened to Haman. இன்றைக்கு நான் என்னுடைய வார்த்தையை இதோடு முடிக்கிறேன். I want to conclude with this word. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Oh dear beloved, the Lord God is with us. ஆகையால் உங்களுக்கு தீங்கு வராது. That's why you will never have any evil. ஆமென். தீமைக்கு உங்களை தப்புவிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். The Lord God will help you to escape from evil is with you. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தான் வெட்கப்பட்டு போவான். And whatever the Satan which rise again, he will annihilate. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். For some time you praise God. ஆவியில் நிரம்புங்கள். இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். You just glorify and fill in the Holy Spirit. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை துதியுங்கள். You just praise God to give victory. அல்லேலூயா, 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 அல்லேலூயா என்றென்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்று. ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்று. ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்று. அல்லேலூயா 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 என்றென்று. ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்று. ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்று. அல்லேலூயா 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 என்றென்று. ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்று. ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்று. அல்லேலூயா 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 என்றென்று. ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்று. கடபல கடபல கதுலப கடபல கட. ஆர்ப்பரிப்போம் என்றென்று. அல்லேலூயா 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 என்றென்று. ஆனந்தமாய் ஆனந்தமாய் அல்லேலூயா. ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமானின் ஆவிகளுக்கு விரோதமாய் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா.
இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பைபிள் ஸ்டடி எங்களுக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, காலங்களாக எப்படி தேவ ஜனங்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள் என்றும், ஆனால் அவர்கள் எப்படி அதிலிருந்து தங்களை கர்த்தாவே காத்துக் கொண்டார்கள் என்று நாங்கள் படித்தோம். காலங்களாக தேவ ஜனத்தை அழிக்கிற ஆவிகள் எப்படியெல்லாம் ஜனத்தை அழித்தார்கள் என்றும், ஆனாலும் அவர்களுக்கு தேவன் எப்படி ஜெயக்கொடியா இருந்தார் என்றும் நாங்கள் வாசித்தோம். இந்த ஆமானின் ஆவிகள் எங்களுக்கு விரோதமாக, எங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போராடாதபடி கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவ கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.